நம்முடைய வழக்கறிஞர் மெய்யப்பன் ராமசாமி இணைகிறார். சார் வணக்கம். சார் இப்போ தமிழ் மக்களுக்கும் வணக்கம். வணக்கம் மெய்யப்பன் சார், நீங்க ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர். இதுல இந்த விவகாரங்களை பார்க்கின்ற போது மிக முக்கியமாக இந்த டிராப்ட்ல என்ன இருக்குன்னா, ஜீவனாம்சம் விவகாரத்தை சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது, மறுமணம் செய்வதற்கும் அங்கே சில விவகாரங்கள் இருக்கின்றது. பலதார மனம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 3 விவகாரம். அப்புறமா மற்ற நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதாவது குறிப்பாக சேர்ந்து வாழ்வதற்காக திருமணம் செய்து ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வதை போன்று திருமணம் செய்யாமல் இப்படி நிறைய நடைமுறைகள் இருக்கிறது. எனக்கு என்ன கேட்குறோம்னா, 1948 டிசம்பர் மாதம் நடந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியுடைய டிபேட்டை சட்டமாக்கப்பட்ட விவகாரம் இங்கே இருக்கின்றது. ஆர்டிக்கிள் 25 ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுதுன்னா, all person are equally entitled to freedom of conscience and the right to freely profess, practice and propaganda religion subject to the public order, morality and health அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. ஆர்டிக்கிள் 26 all denomination can manage their own affairs in the matter of religion என்பதையும் சொல்லியிருக்கு. இப்போ பல விஷயங்கள் மாறுபடுகின்றது. பல விஷயங்களின் பலதார மனம் அடாப்ட் எடுக்கக்கூடிய தத்து எடுப்பது, ஜீவனாம்ச விவகாரங்கள் நிறைய மாறுபடுது. லாட் ஆஃப் த டிஸ்டன்ட் இஸ் கோயிங் ஆன். நீங்கள் ஒரு வழக்கறிஞரா என்னை விட நிறைய தெரிந்தவர், எப்படி பார்க்கின்றீர்கள்? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். 3 விஷயங்கள் எனக்கு முன்னாடி சொல்லும் போது ஃபேக்சுவலி தவறான கருத்துக்களாக இருந்தது. அந்த 3 விஷயங்களை ஒண்ணு ஜிஎஸ்டி சார்ந்த விஷயம். ஜிஎஸ்டி சாதாரண சிற்றுண்டிக்கு போகும்போது அங்க ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கிடையாது. அப்புறம் 5ல இருந்து 5 ஸ்டார் இவங்களுக்கு 24% வரும். அங்கேயும் டைரக்டா கிடைக்கிற ஃப்ரெஷ் ப்ராடியூஸ் உணவுக்கு 24% வராது. அங்கேயும் சர்வீஸ் சார்ஜ், அதாவது இந்த டிப்னு கொடுக்கறது கிராட்டுவிட்டின்னு இருக்குல்ல, அதை முன்னாடி மேண்டேட்டரியா கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பாஜக ஆட்சி வந்த பின்ன அதை மேண்டேட்டரியா கலெக்ட் பண்ண முடியாது, விருப்பப்பட்டவர்கள் மட்டும்தான் கொடுக்கலாம் அப்படின்னு வந்தது இந்த ஆட்சியில தான். இது ஒன்று. இரண்டாவது விஷயம், இது ஒரு தேசத்தின் நலன் காக்க வேண்டிய அரசு தேசத்தின் நலனை காக்காம தேசம் அட்வான்ஸ் ஆக வேண்டும் அப்படின்னு பார்க்காம டெக்னாலஜி ப்ராக்ரஸ், இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் பத்தி இது இப்படிதான் அப்படிங்கறதான் நான் சொன்னேன். இதையே ப்ரோபகேண்டா பண்ண மாட்டேன்றீங்க. ஏன் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயத்தை பத்தி பேச மாட்டேன்றீங்க? உங்களோட முகத்தை மட்டும் காமிச்சிக்கிறதுக்கு மட்டும் ஏன் அட்வர்டைஸ்மென்ட் பண்றீங்க? மக்களோட வர்க் பண்ணதை ஏன் இதுக்கெல்லாம் செலவு பண்றீங்கன்னு தான் கேக்குறோம். மேடம், அவர் பேசி முடிக்கட்டு. மெய்யப்பன், இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தேசத்தின் நலன் காக்க ஒரு அரசு செயல்பட வேண்டும். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான நல்ல நாள். ஏன் அப்படின்னு காரணம் அப்படின்னா, நீங்க கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸ பத்தி நீங்க சொன்னீங்க. அம்பேத்கர் அவர்கள் இந்த பர்டிகுலரா யூனிஃபார்ம் சிவில் கோட ப்ரப்போன் பண்ணும் போது அதை ஆதரித்து பேசியவர்களில் அன்னைக்கு முகமது இஸ்மாயில் சாஹிப் அவரே அன்னைக்கு ஆர்டிகிள் 35 இருந்தது. இன்னைக்கு ஆர்டிகிள் 44 நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இடம்பெற்றிருக்கு. இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை அவரும் அன்னைக்கு ஆதரித்தார். ஆனா அதில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்றத அவரு கொண்டு வந்தார். அவரோட கண்டிஷன் என்னவா இருந்ததுன்னா, டைரக்டா ரிலிஜியஸ் பிராக்டிஸ அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது மட்டும்தான். ஒருத்தர் பிராக்டிஸையோ அவங்க ரிலிஜியனை எப்படி பிராக்டிஸ் பண்றாங்கன்றது, அதாவது வழிபாட்டு முறையை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது. இப்போ எல்லாருக்கும் இருக்கிற கருத்துக்களை அரசியலை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆளுகின்ற அரசுக்கு ஒரு அவப்பேறு உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நீங்க எப்படி வழிபாட்டு தளத்துக்கு போறீங்க, எப்படி உங்களோட இரங்கல் வேலைகளை பண்றீங்க, இல்ல நீங்க எவ்வாறு உங்க வழிபாட்டு முறைகள் இருக்கு, இல்ல வழிபாட்டு தளங்கள் எவ்வாறு மெயின்டைன் பண்ணப்படுது, இதுலலாம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது முற்றிலுமாக தவறு. இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சியில செக்யூலரிசம் அப்படின்னு நம்ம பிரியாம்பல்ல கொண்டு வந்தாங்க. அப்ப அரசு ஒருத்தரோட தனி பட்ட விஷயத்துல உள்ள வர முடியாது. அரசு எந்த ஒரு ரிலிஜனையும் பிராக்டிஸ் பண்ணவும் சப்போர்ட் பண்ணவும் முடியாது. அதை தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வருது. எல்லாருக்கும் வேறுபட்டதாக இருக்கக்கூடாது. நம்ம ஒரு செக்யூலர் கண்ட்ரி, நம்ம நாட்டில் எல்லா மக்களையும் ஒன்றாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அனைவருக்கும் மனித உரிமைகள் இருக்கு. அந்த மனித உரிமைகளுக்கு ஏற்றவாறு எல்லாருக்கும் சமமான ஒரு சட்டம் இருக்க வேண்டும். இந்த நாட்டுல இருக்க அனைத்து குடிமக்களும் ஒரு வகையான மனிதர்கள். அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு நிமிஷம், யூனிஃபார்ம் ஒரே ஒரு நிமிஷம். இந்த டிபேட்டில் அது எல்லாத்தையும் ஆதரித்தவர்கள்
முன்ஷி அவர்கள், இஸ்மாயில் சாஹிப் அவர்கள், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், அம்பேத்கர் அவர்கள் அதை ப்ரப்போன் பண்ணி அது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல கூட இல்ல, அது சட்டமாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தவர் அம்பேத்கர் அவர்கள். இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களோட எண்ணம் தவறானது அப்படின்னு நம்ம சொல்றோமா? அது நம்ம எல்லா சார், நீங்க ஒரு வழக்கறிஞர். கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில சட்டமாக்கப்பட்டதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். நான் திருப்பி சொல்லல. நான் ஏதாவது தவறா சொன்னா என்னை விட சட்ட நுணுக்கங்கள் அதிகம் அறிந்தவர். அம்பேத்கர் அவர்கள் இதை அனுமதித்தார், அவர் மௌனி ஆக்கினார். அதற்கு பின்பு அவர் புத்த மதத்தை தழுவினார். நான் என்ன கேட்கிறேன், அமெண்ட்மெண்ட் இல்ல, இது சம்பந்தமே இல்லாத ஒரு லாஜிக்கல் கான்சிக்வன்ஸ். அம்பேத்கர் அவர்கள் அவர் மறைவு காலம் வரைக்கும் யூனிஃபார்ம் சிவில் கோட் வர வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. புத்த மதத்தை தழுவியதுக்கும் மற்றவர்கள் எந்த மதத்தை பிராக்டிஸ் பண்ணணும்னு அவர் சொன்னதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. யூனிஃபார்ம் சிவில் கூட என்னைக்காவது எதிர்த்து இருக்கிறார், அது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல இருந்து போகணும் இல்ல கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து போகணும்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? தவறான கருத்தை எங்கேயும் சொல்ல வேண்டாம். சரி, அவருடைய கருத்து நம்ம விவாதத்துக்கு அப்புறம் பேசுவோம். 3 விஷயங்கள். ஆர்டிகல் 25 ஆர்டிகல் 44 கான்ட்ரடிக்டரி கிடையாது அப்படிங்கிறது. 25 வந்து ரிலிஜனை பிராக்டிஸ் பண்றதுக்கான உரிமை. 44 அப்படின்றது பொது சட்டங்களில் வந்து ரிலிஜனை சார்ந்து தனியாக எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுதான். அது ரெண்டும் கான்ட்ரடிக்டரி கிடையாது. மெய்யப்பன் சார், நீங்க அப்படி கடந்து போக முடியாது. ஒரு நிமிஷம். ப்ரொபஸ், ப்ரொபகேட், பிராக்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராக்டிஸ் ப்ரொபகேட் பண்றதை விட்டுருங்க. பிராக்டிஸ் பண்றதுக்கு மதச்சட்டம் எப்படி அனுமதி இருக்குதோ அதை தானே பண்ண முடியும். இங்க பிராக்டிஸ் பண்றதுக்கே தடையாவது இல்ல? அதுதான் கேள்வி. அந்த வார்த்தையை கரெக்டா நீங்க வளர்க்குறீங்க. அதுதான் பாலுயா தெளிவாக சொன்னாங்க. அந்த மத சட்டங்களில் கோட்பாடுகளில் எது இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஒத்து வரலையோ அது பிராக்டிஸ் பண்ணாமதான் இருக்காங்கன்னு. அதாவது நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும், மேண்டேட்டரி அப்படின்னு நீதிமன்றங்கள் சொன்ன விஷயங்களை இன்னைக்கு அந்த தலாக் முறைகள் சிலது மேண்டேட்டரி கிடையாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அந்த முறை வந்து மேண்டேட்டரி யாரும் இன்னைக்கு வாதிடவும் முடியாது, அதை தான் இன்னைக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹலாலாவை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இன்னைக்கு மனிதநேயம் கொண்ட எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரே டயத்துல ஒருத்தர் இருக்க முடியாது அப்படின்றதுதான். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் அவர் சம்மதத்தோடயோ சம்மதம் இல்லாமையோ ஒரு குழந்தை அப்படின்னு பிறந்துட்டா அந்த குழந்தைக்கான உரிமை இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது மனிதநேயம் கொண்ட எல்லாருமே சொல்ல வேண்டிய விஷயங்கள். இதைதான் இன்னைக்கு சட்டமயமாக்கி இருக்கிறார்கள். இதை தாண்டி 3வது விஷயம் ஐயா அவர்கள் கேட்டாங்க, அதாவது இன்னைக்கு இருக்கிற சட்டம் செக்யுலரிசமுக்கு ஒப்பானது எப்படி, நம்ம நாடு செக்யுலரிசம், இந்த பாஜக அரசு ஆதரிக்கிறதா அப்படின்றது. செக்யுலரிசம் அப்படின்னா என்ன? அரசு எந்த மதத்தையும் சாராதது. மக்கள் மதத்தை சாராதவர்கள்னு கிடையாது. மக்களுக்கு மத எண்ணம் இருக்கலாம், எல்லாருக்குமே அவர்கள் நம்பிக்கை இருக்கிறது. அரசுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. இன் காட் வி ட்ரஸ்ட்னு அமெரிக்கன் கவர்மெண்ட் சொல்லும், பாகிஸ்தானி கவர்மெண்ட் அவங்க கான்ஸ்டிடியூஷனே வந்து இஸ்லாமியம் அப்படின்னு சொல்லும். இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இந்தியாவில் இருக்க எந்த ஒரு சட்டமுமோ அது ஒரு மதத்தை சாராதது அப்படின்றத மட்டும்தான். அரசு மதத்தை சாராதது, மக்கள் மதத்தை சாராதவர்கள்னு கிடையாது. சரி, இன்னொரு ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் மெய்யப்பன் சட்டம் சொல்றேன். ஆர்டிகிள் 26 all denomination can manage their own affairs in matter of religion. Do you mean that, sir? Yes. ஏன்னா matters of religionனா அவர்களோட சமுதாயத்துல அவங்களோட பீடம், அவங்களோட மட்டு, வழிபாட்டு தலங்கள், இது எல்லாத்தையும் அவங்க மேனேஜ் பண்ண முடியும். இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்ல இருந்து ஒரு ப்ரொவிஷன் எடுத்துக்காமீங்க. உத்தராகண்ட்ல, கோவால, இந்தியாவில வந்து 4 மாநிலங்கள்ல இருக்கிற ஒரு ப்ரொவிஷன் எடுத்து உங்களோட வழிபாட்டு தலங்கள், உங்களோட வழிபாட்டு முறை, உங்களோட வழிபாட்டு எண்ணம், உங்களோட வழிபாட்டு தலங்களை சார்ந்த பள்ளிக்கூடம், கல்லூரி நீங்க மெயின்டைன் பண்ண முடியாது அப்படி ஒரு ப்ரொவிஷன் எடுத்து காட்டுறேன் சார். மெய்யப்பன் ராமசாமி, பலதார மனம் இஸ்லாத்தில் எக்ஸிஸ்டிங் இஷ்யூ இப்ப இருந்து கொண்டிருக்கிறது. பலதார மனத்துக்கு நீங்க ஒரு நிமிஷம் சார், அதனால ரிலிஜியனை ப்ராபகேட் பண்றது அஃபெக்ட் ஆகுதா? அது நீங்க சொல்லக்கூடாது. பிராக்டீஸ் பண்றது அஃபெக்ட் ஆகுதா? அது நீங்க சொல்லக்கூடாது. நீங்க you have no right to talk about like this. Mr. Meyyappan Ramasamy, let me know something when I ask you the question. Listen to understand what I am going to ask you. நான் என்ன சொல்றேன், I am put it here. சுஃபியான் ஐயா நீங்க பயன்படுத்திய 3 வார்த்தை கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து profess, propagate, practice, அந்த இது ஹலாலானால அஃபெக்ட் ஆகுதா சொல்லுங்க. சரி,
இப்ப ப்ரொஃபஸ் பண்ண முடியாதா, ப்ராபகேட் பண்ண முடியாதா, பிராக்டிஸ் பண்ண முடியாதா ரிலிஜியன் ஹலாலானால? இப்ப நான் இஸ்லாமியன், நான் இஸ்லாமியனாக நான் ஹலாலா செய்யலனா நான் இருக்க முடியாது அப்படி நீங்க சொல்லுங்க. நான் என் ரிலிஜியனை வளர்க்க முடியாது, நான் என் ரிலிஜியன் படி நான் வழிபட முடியாது அப்படி நீங்க சொல்லுங்க. இது எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் தவறு கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா இந்து மதத்தை ஹசீனா பாலுயா சொன்னாங்க, இது என்ன பாலிகாமியை இந்து மதமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்து மதத்தை சார்ந்த பர்மிட் பண்ணல, நம்ம சட்டப்படி அது ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. மெய்யப்பன் சார் இருங்க. ஹசீனாமா, நான் ஹசீனா மேடம், அப்படின்னா வந்து கறி அறுத்து சாப்பிடும் போது ஜட்கான்னு சொல்றோம், ஒரே அறுப்புல அறுத்து சாப்பிடுறது. நாங்க ஹலால்னு சொல்றோம், மெதுவா அறுத்து சாப்பிடுறது. இதெல்லாம் இங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக டிபேட் இருக்கு. ஒரு பர்టిక్యులர் ரிலிஜியனோட ஐயோ மேம், அந்த சட்டத்துல பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை நான் எவ்வாறு சாப்பிடுறாங்க அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு வந்து இங்க மீனிங் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது, சரிங்களா? யூனிஃபார்ம் சிவில் கோட் பத்தி பேசுறீங்கன்னா அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய கருத்துக்களை மத்தவங்களை முக்கியமா பப்ளிக் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நீங்க பேசுங்க. ஒருத்தரோட தர்மத்தை பத்தி, ஒருத்தர் ஃபாலோ பண்ற ரிலிஜியனை பத்தி, இத பத்தி எல்லாம் பேசி சிரிக்கிறது வந்து நக்கலா இருக்கு. மேடம், அவர் நக்கல இல்ல, அவரு உங்களை நக்கல் பண்ணல, அவரு சாதாரணமா சிரிக்கிறாரு. அது தவறா எடுத்துக்கணும். இன்னைக்கு இருக்க சட்டத்துல பாலிகாமி அண்ட் ஹலாலா அப்படின்றத சொல்லிருக்காங்களே தவிர ஹலால் உணவு முறையை பத்தி யாரும் சொல்லல. உணவு முறையை பத்தி சட்டம் கொண்டு வர முடியாது. ரைட் ராமசாமி சார், நம்ம பேசுவோம். மெய்யப்பன் சார், சுருக்கமா உங்களுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட கருத்து. ஐயா மெய்யப்பன். 3 விஷயங்கள். முதல் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றத மட்டும் நம்ம கேட்டலாம். அம்பேத்கர் அவர்கள் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்த நாட்டோட டிஸ்ஹார்மனிக்கு வித்தாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அவரோட பதில், ஐ சஜஸ்ட் தி ஆப்போசிட். தி யூசிசி will in fact create amity among communities. Further emphasize that the ability of the UCC to bring the country to a united one will be higher. அதுக்கப்புறமா நான் வந்து ஏற்கனவே என்னோட நண்பர் அல்லாடி கிருஷ்ணசாமி அவர் சொன்னது தாண்டி யூனிஃபார்ம் சிவில் கோட் ஏற்கனவே இந்த நாட்டுல பல முறைகளில் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறது. There already exists a civil code commonly in the country except for the areas of marriage and inheritance, which are the requirements in the proposed draft constitution அப்படின்றது அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது அவரோட ஸ்பீச்ல இது அவைலபிளா இருக்கு, எல்லாருமே ஆன்லைன்ல போய் பார்லிமெண்டரி டிபேட்ஸ்ல பாத்துக்கலாம். இதை தாண்டி ஆர்டிகல் 44ஓட இன்னைக்கு வரைக்கும் யாரும் சேலஞ்ச் பண்ணல. கோவா சிவில் கோடு இத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறது, அதை ஏற்கனவே சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் கோவா சிவில் கோடு சரின்னு சொல்லி இருக்கு. உத்தராகண்ட் சிவில் கோடுக்கும் கோவா சிவில் கோடுக்கும் பல வித்தியாசங்கள் கிடையாது. உத்தராகண்ட் சிவில் கோட்ல நம்ம முக்கியமா ஒரு 4 விஷயங்கள் என்ன நல்லா இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். இஸ்லாமியர்களுக்கு மேர் தவர் இத வந்து இது வரைக்கும் லீகல் சாங்டிட்டி கிடையாது. அதாவது அலாட் கூட ஆகுது, அது கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. காதி அதை ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படின்ற போது கூட ஒரு முன்னாள் கணவன் அதை கொடுக்கல அப்படின்னா அந்த பெண்மணிக்கு அப்ப அவர்கள் அதை கேட்கறதுக்கு நீதிமன்றத்துக்கு தான் போகணும். நீதிமன்றத்துல அது ரெகக்னிஷன் இல்லாதனால அவர்கள் பட வேண்டிய கஷ்டங்கள் இன்னும் அதிகம். ஏன்னா அவங்க மேட்ரிமோனியல் கோர்ட்டுக்கு போக முடியாது, தனியா சிவில் கோர்ட்டுக்கு போகணும், ப்ரூவ் பண்ணணும், அதெல்லாம் பிரச்சனைகள். இப்போ சட்டம் உத்தராகண்டோட சட்டம் இந்த மேரையும் டவரையும் லீகலா ரெகக்னைஸ் பண்ணிக்கிறது. சரி, இப்போ பிள்ளைங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம், நீங்க முதலையே பிள்ளைங்க அவர்கள் வந்து சரியான உறவோட பிறக்கவில்லை அப்படின்னா அந்த பிள்ளைங்களோட தவறு கிடையாது. அது அந்த பிள்ளைங்களையும் சரியான வாரிசுகள் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணிக்கிறது இந்த சட்டம். அந்த தாயாரும் அந்த தந்தையாரும் அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் உறவு கொஸ்டினபிளா இருந்தாலும் அது கவலை கிடையாது. ஆனா அந்த பிள்ளைகள் அவர் இருவர்களுக்குமே பிள்ளைகள், அதனால அவர்களுக்கான உரிமை இருக்கிறது. அது வெறும் சொத்துல மட்டும் இல்ல, வளர்ப்பு தேவை, அவர்களோட வளர்ப்புக்கு என்ன கொடுக்கணும் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள். கரெக்ட். மத விஷயங்கள். நான் ஒரே ஒரு கேள்வி, சுருக்கமா நீங்க பதில் மட்டும் வாங்கிருங்க. ஜீவனாம்சம், மறுமணம், பலதாரம் இதெல்லாம் விஷயம் இருக்கு இல்லையா, மறுமணத்திற்கு அனுமதி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தத்தை எடுத்துக்கிறேன் சார்? மறுமணம் செய்வதற்கு மறுமணம் செய்வதற்கு அனுமதி இல்லை இல்ல, அதுதான் நீங்க எங்க தவறா, அதுதான் நான் முதல்ல சொன்னேன். நிக்கா ஹலாலா அப்படின்ற ஒரு நான் அதை கேட்கல சார். நிக்கா ஹலால் சார், I don't want to say about நிக்கா ஹலால். நீங்க பேசுங்க, சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். மறுமணத்தை பத்தி சொல்லுங்க. அந்த கல்யாண முறையில ஒரு கணவனும் மனைவியும் கல்யாணமாய் ஒன்றாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு மனம் ஒத்து வரவில்லை, அவர்கள் விவாகரத்து ஆய்விடுகிறார்கள், அவர் மறுபடியும் சேர வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு இருக்க வழிபாட்டு முறையில் அவர்கள் ஒன்றாக சேர முடியாது அவர்களோட முறையில். அப்போ அவர்கள் வந்து இன்னொரு கல்யாணம் செய்து கொண்டு அதற்கு
அப்புறம் அந்த கல்யாணத்தை விவாகரத்து செய்து பின்னர் தான் அவர்கள் இந்த முதல் கணவனை திரும்ப கல்யாணம் செஞ்சு கொள்ள முடியும். அதை தவறுன்னு சொல்லி அந்த முதல் கணவனையே நீங்க திரும்பியும் மறுமணம் செய்து கொள்ள முடியும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. அந்த மறுமணம் நான் கேட்பது இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை பத்தி கேட்டா நீங்க இஸ்லாமியர்களுடைய சட்டத்தை பத்தி ஏன் சொல்றீங்க? இங்கதான் சந்தேகம் வருது. நான் கேட்பது திரு மெய்யப்பன் ராமசாமி, மெய்யப்பன் ராமசாமி, மெய்யப்பன் ராமசாமி, ஐ டோன்ட் வாண்ட் டு கிளாரிஃபை ரிகார்டிங்ஸ் அபவுட் ஷரியத் இஸ்லாம். நான் வந்து எனக்கு வந்து இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை நீங்க ஏன் நிக்கா ஹலால பத்தி பேசுறீங்க சார்? நிக்கா ஹலால பத்தி நான் கேட்கவே இல்லை சார். நான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நிக்கா ஹலால பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க அந்த மறுமணம்ங்கிறது இந்தியாவுக்கு எப்படி பாசிபிளா இருக்கிறதா கேக்குறேன். நீங்க நிக்கா ஹலாலாங்கும் போது தான் இங்க விவாகரத்துக்கு பின்னர் தான் மறுமணம் பாசிபிள். இந்திய அரசியலமைப்புல மறுமணம் கிடையாதுன்னு எங்கேயும் சொல்லல. எங்க இருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல? விவாகரத்துக்கு பின்னர் தான் மறுமணம் செய்ய முடியும், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம பாலுவையா சொன்னாங்க இந்துக்கள்லயே இன்னைக்கு 2 கல்யாணங்கள் செய்ய முடியாது, எந்த சமூகத்திலையும் செய்ய முடியாது அப்படின்றதுதான்.